ஹாய் வணக்கம். இல்லை இன்றைக்கி விஜய் டைரி ஃபார்மில் பார்க்கக்கூடிய பதிவு வந்து பார்த்திங்கன்னா நல்ல உயர்தர நல்ல பால் வர்க்கம் இருக்கக்கூடிய ஒரு பெருங்கூட்டு ரக ஹெச்எஃப் மாடு வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்து விற்பனையாச்சு. எங்கே விற்பனையாச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம சாம்பார் வடகரை அந்த ஊருக்கு தான் வந்து விற்பனையாச்சு. இது வந்து தென்காசி மாவட்டம் தான். சரியா, நம்ம நண்பர் வந்து ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட ரொம்ப நாளாக ஃபோன் பேசிக்கிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட நம்மளோட பழைய கஸ்டமர் வந்து சாம்பார் வடகரையிலேருந்து நம்ம நிறையா வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணியிருந்தோம். அவங்ககிட்ட வந்து பேசி நம்மளோட மாடுகள் எல்லாத்தையும் போய் அவங்ககிட்ட போய் பார்த்து எந்த மாதிரி இருக்குங்கிறத எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு அவங்களோட அத்தானுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணி நம்மகிட்ட மாடு வாங்கி கொடுத்துருந்தாங்க. அவங்க அத்தானுக்கு வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே வந்து பாவூர் சத்திரம் பக்கத்தில் ஒரு கிராமம். சரியா, இங்கே வந்து மாடு வாங்கி கொடுத்தாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடை வாங்குறதுல ரொம்ப 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 சந்தோஷம். ஏன்னா நல்ல உயர்தர கறவையில் இருக்கக்கூடிய மாடு. குறைஞ்சது ஒரு நாளைக்கு 15க்கு மேலே ஒரு 20 வரைக்கும் கறக்கக்கூடிய மாடு. தாராளமாக இப்போ நார்மலாக பார்க்கக்கூடிய பர்சனுக்கு ஒரு 15 லிட்ரு ஓரளவு நல்லா மாடு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி நார்மலாக பார்க்கக்கூடிய பர்சனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 18 லிட்ரு வரை நல்லா கிடைக்கும். நல்லா பண்ண தோதுவுக்கு நல்லா நீட்டாக தீவனம் வச்சு நல்லா முறையாக டைமிங்காக வச்சு பார்க்குறவங்களுக்கு ஒரு 20 லிட்ரு வரை தாராளமாக கறக்கக்கூடிய ஒரு உயர்தர ப்ரீடு. நல்ல ஒயிட் நொக்கரா மாட்டை பொறுத்தவரையில் 2000 மாடு தான். நல்லா ஒரு பெருங்கூட்டு வர்க்கத்தில் நல்ல ஒரு காம்படி, நல்ல காம்போட விளக்கங்கள் சூப்பராக இருக்குது. நல்ல பால் கொடி நரம்போட ஒரு சூப்பரான மாடு. மாட்டை பொறுத்தவரையில் நேற்று காலையில் கண்டு போட்டிருந்தது. அழகான ஒரு காளைக்கண்டு போட்டிருந்தது. கண்டு வந்து பார்த்திங்கன்னா நல்ல வெள்ளை மறையில் ஒரு சூப்பரான கண்டு. அது மாதிரி பார்த்திங்கன்னா தீவிர முறைகளுக்கும் சரி எல்லாத்துக்கும் சரி சூப்பரான மாடு. வேறு மாடு போடக்கூடிய கழிவு தீவனம் அது சாப்பிட்டு மிச்சம் வைக்கிற தீவனத்தை போட்டாலும் நல்லா சாப்பிடக்கூடிய ஒரு சூப்பர் மாடு. மாட்டோட மடியமைப்பும் சரி மாட்டோட காம்பமைப்பும் சரி மாடை பொறுத்தவரையில் விட்டு விலகிறதுக்கு யாருக்குமே பிடிக்காது. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான மடியமைப்பு காம்பமைப்பு. கண்டை பொறுத்தவரையில் நல்ல உயர்தர ஹெச்எஃப் கண்டில் தான் போட்டிருக்கு. அதனால் ப்ரீடிங் பர்பஸ்க்கு வேணாலும் நம்ம யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா நீங்கள் வந்து இந்த பண்டிகை காலங்களில் வளர்த்து கொடுக்குறதுக்காக இருந்தாலும் நம்ம வளர்த்து கொடுக்கும்போது நமக்கு நஷ்டமாகாது. ஒரு பெரிய பண்ணைகளுக்காக இருந்தாலும் நம்ம வளர்த்து இந்த கண்டை வந்து பண்ணைகளுக்கு யாருக்காக இருந்தாலும் நம்ம ப்ரீடிங்கு கொடுக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பால் கொடி நரம்போட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்ல சைஸில் இருக்குது. மாடோட கலருமே நல்ல கலரில் இருக்குது. மடித்தோரனே வந்து பார்த்திங்கன்னா நல்லா முட்டிக்கு மேலே இருக்கிறதால மாட்டை பொறுத்தவரையில் மடிவிக்கங்கள் அந்த பிரச்சனைகளுக்கு நம்ம பயப்பட வேண்டாம். படுத்து எந்திரிக்கிறதுக்கு மாடுகளை பொறுத்தவரையில் எந்த ஒரு சிரமமும் இருக்காது. மாட்டோட நம்ம வந்து எல்லா வீடியோலையும் நிறையா வீடியோஸில் சொல்லியிருப்போம். செந்தாழை இளந்தரம்னு சொல்லுவோம். செந்தாரன்னா மாடோட கண்ணு போடக்கூடிய உறுப்பு வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் நேரத்தில் காணப்படும். அப்படி மாடுகள் கறவைகள் நல்லா இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரோஸ் காம்பு எடுக்கக்கூடிய மாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கருப்பு புள்ளி பிளாக் மார்க் ஏதாச்சும் இருந்ததுன்னா நம்ம விரும்பி எடுப்போம். அந்த மாதிரி இந்த மாட்டுக்கு நல்லா இருக்குது. அதனால் நம்ம அழகாக பார்த்து எடுத்துட்டோம். மாட்டை பொறுத்தவரையில் எப்படி பேணணும் புதுசாக வாங்கிட்டு போகிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா மாடு இளங்கண்டில் ஈனி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா 3:1 என்ற விகிதத்தில் வந்து பார்த்திங்கன்னா பச்சை தீவனங்கள் நம்ம கொடுக்கணும். 2 வேளைக்கு வைக்கோலும் 1 வேளைக்கு பச்சை தீவனங்கள் கொடுக்கலாம். ஃபுல்லாகவே பச்சை தீவனங்கள் கொடுக்கக்கூடாது. பச்சை தீவனங்களும் 3 நாள் வரைக்கும் டோட்டலாக போடாமல் விட்டாலும் நல்லது தான். சரியா, வைக்கோல் மட்டுமே போடலாம். என்ன காரணம்னா மனிதனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இறப்பே உண்டு. அதனால் ஈஸியாக செரிமானமாயிரம் இல்லை வாமிட்டாக வந்துடும். மாடுகளுக்கு 4 இறப்பைகள் உண்டு. அதில் வந்து சரியான முறையில் வந்து செரிமானம் ஆகலைன்னா லூஸ் மோஷன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா மாடுகள் கூண்ண கறவை மாடுகளுக்கு சீம்பால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 8 லிட்டரு 10 லிட்டரு வருதுன்னு இருந்துச்சுன்னா கரெக்டான முறையில் மெடிக்கல் ஷாப்பில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 180 ரூபா 160 ரூபா வரைக்கும் கேல்சியம் வந்து கிடைக்கும். அந்த கேல்சியம் வந்து பால் கறக்கிறதுக்கு முன்னாடி ஃபுல்லாக ஒரு டியூப்பை நம்ம கொடுத்துடலாம். பால் கறந்ததுக்கப்புறமும் கூட கொடுக்கலாம். சரியா, இதை வந்து குறைஞ்சது ஒரு 5 கறவை வரைக்கும் தொடர்ந்து ஒரு 5 கறவை வரைக்கும் நம்ம வந்து கொடுத்தோம்னா ரொம்ப நல்லது. கறவைக்கு முன்னாடி நம்ம கொடுத்துட்டு கறந்தோம்னா மாடுகளுக்கு இந்த கேல்சியம் பற்றாக்குறைகள் எதுவுமே வராது. இன்னொன்று சில மாடுகளுக்கு கால் நடுங்கும். அது மாதிரி பார்த்திங்கன்னா சில மாடுகள் பால் கறக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா பால் கறந்து முடித்த பிறகு ஒரு மாதம் வரைக்கும் கூட டல்லாகவே நிற்கும். காரணம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கால்சியம் பற்றாக்குறை மூலம் வேறு கிட்டத்தட்ட நோய்கள் அட்டாக் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அது ரத்தத்துலேயும் அந்த மாதிரி நோய்கள் அட்டாக் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. அதனால் அந்த கால்சியம் கொடுக்குறது ரொம்ப 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 நல்லது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஈன மாடுகளுக்கு உடம்போட வலி இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெலாக்சியம் அப்படின்னு சொல்லி பேராசிட்டமல் மாத்திரை வந்து மெடிக்கலில் கிடைக்கும். அது நைட் டைம் ஒரு 2 மாத்திரை ஒரு 3 நாளைக்கு தொடர்ந்து போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் மாடுகளை பொறுத்தவரையில்.
அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காம்பு சீம்பாலுக்கே தூரிய பாருங்கள் கிட்டத்தட்ட எந்த அளவுக்கு இருக்குதுன்னு. ஏன்னா நம்ம மாடுகள் செலக்ட் பண்ணுற விதம் அப்படி இருக்கும். அதே மாதிரி உணவு முறைகள் மாடுகளுக்கு தண்ணி வைக்கிறது எப்படி வைக்கணும்னா, மாடு ஈனி ஒரு 3 நாளைக்கு வந்து நார்மலாக கடலை புண்ணாக்கு கோதுமை தவிடு கொஞ்சம் பருத்தி விதையாக நல்லா நனைய வச்சு அரைச்சி கொடுக்கலாம். கடலை புண்ணாக்குமே நல்லா நனைய வச்சு கொடுக்கணும். இது வந்து ஒரு 3லேருந்து ஒரு 5 நாள் வரை கொடுக்கலாம். 5 நாளைக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு கொஞ்சம் பருத்தி விதையை கொஞ்சம் கூடுதல் கூட்டலாம். அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா நவதானியங்கள் வந்து அரைச்சி கொடுக்குறது ஒரு 10 நாளைக்கு அப்புறம் நம்ம கொடுக்க ஆரம்பிக்கலாம் தாராளமாக. சரியா? அது மாதிரி பச்சை தீவனங்களுமே வந்து பார்த்திங்கன்னா 3 நாள் வரைக்கும் ரொம்ப கம்மியாக, அதுக்கப்புறம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு 12 நாள் 15 நாளைக்கு பிறகு நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணலாம். சரியா? அது மூலம் மாடுகளை நல்ல முறையில் பார்த்துக்கிடலாம். 55 நாளைக்கு ஒரு முறை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிருமிக்குள்ள டேப்லெட் மாடுகளுக்கு போட்டால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். கண்ணுக்குட்டிக்குமே வந்து பார்த்திங்கன்னா அளவோட பாலை கொடுத்துட்டு அது மாதிரி சத்துக்கு தேவையான ஒரு மெடிக்கல் ஷாப்பில் கிடைக்கக்கூடிய எலக்ட்ரால் பவுடர்னு ஒரு பவுட்ரு ஒன்று, குளுக்கோஸ் பவுட்ரு, அதை கொடுக்கலாம் சாதாரணமாக.